Hi friends, welcome to Tales of Knowledge. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற புக் பார்த்தீங்கன்னா It Ends With Us by Colleen Hoover. இந்த புக்கு நான் எப்படி ரீட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா புக் ரீடிங் என்னோட ஹேபிட் அண்ட் when I feel bored or stressed in hours, ஸோ நான் அங்கே புக் ரீட் பண்ணிகிட்ருப்பேன். எப்பயும் அங்கே என்கிட்ட ஒரு புக் இருக்கும். ஸோ when I was reading Where the Crawdad Sings by Delia Owens ஓடுது. ஸோ அந்த புக் நான் கிட்டத்தட்ட முடிக்க போகிறேன். அது வந்து ரியலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ்னே சொல்லுவேன் நான் ரீட் பண்ணதுலேயே. ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிஸ்ட்ரி த்ரில்லர் அந்த ஜான்ராவில் போச்சு. ஸோ அந்த புக்கு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நான் வந்து வேறு ஒரு ஜான்ராவில் வந்து ஷிஃப்ட் ஆகணும்னு பார்த்தேன். அப்போ தான் வந்து ஓகே நம்ம ரொமான்ஸ் மாதிரி எதுவும் ஒரு ஜான்ரா எடுத்து போகலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் It Ends With Us நான் பார்த்தேன். ஸோ பிளாட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதான் என்ன அந்த புக்கில் போக வச்சுது. இந்த புக் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலான புக் டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் மில்லியன்ஸ் ஆஃப் ரீடர்ஸோட ஃபேவரட்டாக மாறிடுச்சு. புக் லவர்ஸ் மட்டும் இல்லை, ரெகுலர் ரீடர்ஸ் கூட அந்த புக்கை பற்றி பேசினாங்க. அதனால இந்த நாவலுக்கு வேர்ல்டு வைடில் பெரிய ஃபேன் பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பாப்புலாரிட்டினாலே 2024 இந்த நாவலை ஹாலிவுட் மூவி அடாப்ட் பண்ணாங்க. மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இந்த ஸ்டோரியை வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. அண்ட் என்ன சொல்கிறது, ஆனால் என்ன தான் மூவி பார்த்தாலுமே மூவி பார்த்தவங்களும் ஒரு விஷயம் அக்ரி பண்ணுவாங்க ஷூராக. புக் கிவ்ஸ் அ மச் டீப்பர் எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ஹைப்க்கு ஒருத்தான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆத்தரை பற்றி பார்த்துடலாம். கொலின் ஹூவர் ஒரு பெஸ்ட் செல்லிங் அமெரிக்கன் ஆத்தர். அண்ட் ரொமான்ஸ், கண்டெம்பரரி ஃபிக்ஷன், இமென்ஸ் ஃபிக்ஷன், எமோஷ்னல் ட்ராமா மாதிரி ஜான்ராவில் அவங்க ரொம்பவும் ஃபேமஸ். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, அவங்க இனிஷியலி வந்து செல்ஃப் பப்ளிஷிங் தான் பண்ணாங்க. போக வந்து அவங்களோட புக் வந்து வேர்ல்டு வைட் ஹிட் ஆகிடுச்சு. இன்றைக்கி அவங்க புக்ஸ் எல்லாமே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் அவங்களோட நாவல்ஸ் பார்த்தோன்னா மோர் தென் 20 லாங்குவேஜஸில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. It Ends With Us வந்து அவங்க கெரியரில் பிக்கெஸ்ட் ஹிட்டுன்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ஷார்ட் சம்மரி பார்ப்போம். ஸ்டோரியோட மெயின் கேரக்டர் லிலி ப்ளூம் பாஸ்டனுக்கு மூவ் ஆகிறாங்க. தன்னோட ட்ரீம் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணோம், இண்டிபெண்ட்டான லைஃப்பை லீட் பண்ணோம். அப்படின்றப்ப தான் வந்து அவங்க வந்து ஒரு நியூரோ சர்ஜனான ரெய்லி கின்கேடை பார்க்குறாங்க. ஸோ அவங்கள ரெய்லி கின்கேடை மீட் பண்ணக்கப்புறம் அவங்களோட லைஃப் வந்து டோட்டலி சேஞ்ச் ஆகுது. இனிஷியலி எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. லவ், கெரியர், ஃப்யூச்சர் எல்லாமே போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரிலேஷன்ஷிப் ப்ராக்ரஸ் ஆக லிலியோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் திரும்ப அவள் லைஃப்பில் இம்பேக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அந்த நேரத்தில் தான் அவள் பாஸ்டில் ரொம்பவும் முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ணுறான். அட்லாஸ் காரிகன் அன்எக்ஸ்பெக்டடாக திரும்பி வராரு நம்ம லில்லியோட லைஃப்பில். இந்த 3 கேரக்டர்ஸோட எமோஷன்ஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் லில்லி எடுக்க வேண்டிய டிஃபிகல்ட் டெசிஷன்ஸ் தான் அந்த ஸ்டோரியோட கூல். ஸோ இது வந்து ஒன்றும் ட்ரையாங்கிள் லவ் மாதிரிலாம் போகாது. பட் இது வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. அண்ட் இது லைஃப்பில் நம்ம சாய்ஸஸ் எப்படி நம்ம ஃப்யூச்சரை மாற்றுதுன்னு சொல்கிற ஒரு எமோஷ்னல் ஜேர்னின்னு சொல்லலாம். ஸோ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா வாட் மேக்ஸ் திஸ் புக் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கை ரொமான்ஸ் நாவல்னு சொல்ல முடியாது. இது லவ் பற்றி பேசுது. ஆனால் அதை விட அதிகமாக செல்ஃப் ரெஸ்பெக்ட், மென்டல் ஸ்ட்ரென்த், பிரேக்கிங் அன்ஹெல்தி பேட்டர்ன்ஸ் அண்ட் மேக்கிங் டிஃபிகல்ட் சாய்ஸஸ் பற்றி பேசுது. ரீடர்ஸ்க்கு ரொம்ப கனெக்ட் ஆகிற ரீசன்ஸ் என்னென்னா, இந்த கேரக்டர்ஸ் ஃபிக்ஷனலாக ஃபீல் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த புக்கை நான் ஆஃபீஸில் படித்து முடிச்சக்கப்புறம் இன்னொருத்தவங்க எடுத்து ரீட் பண்ணாங்க, என்னோட கலீக். அவங்க ரீட் பண்ணோடனே தன்னோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயங்களை வந்து இதில் கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி கொடுத்துட்டாங்க. ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபீல் ஆகும் இந்த புக்கு. ரைட்டிங் ஸ்டைலில் வந்து ரொம்ப ஹெவி ஒக்காபுலரிஸ்லாம் இல்லை, சிம்பிள் இங்கிலீஷ், ஒரு ஃபாஸ்ட் பேசிங்கில் போகிற மாதிரி ஈஸி ரீடபிலிட்டி தான். ஸோ பிகினர்ஸ் கூட அந்த புக் எடுத்து படிக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, கேரக்டர்ஸ் ரொம்பவும் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. எமோஷ்னல் டெப்த்தும் ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த புக் ரீடர்ஸ்க்கு என்ன கரெக்ட் என்ன ராங்னு ஃபோர்ஸ் பண்ணாது, சுச்சுவேஷனாக புரிஞ்சுக்க வைக்கும். ஸோ அதான் அதோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்து. ஸோ அந்த புக்கில் டொமஸ்டிக் அப்யூஸ், எமோஷ்னல் ட்ராமா அண்ட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி சென்சிட்டிவ் டாபிக்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரியே. ஸோ இது வந்து ஒரு லைட் ரொமான்டிக் நாவல் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ரீட் பண்ணாதீங்க. அண்ட் புக் படிச்சிருந்தீங்கன்னா மூவி பாருங்கள். ஸோ ரெண்டதோட கம்பேரிஷனும் உங்களுக்கு தெரியும். அண்ட் பர்சனலி எனக்கு இந்த புக் ரொம்பவும் பிடிச்சிது. இது வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜான்ராவில் இருந்துச்சு. நீங்கள் ஆல்ரெடி இந்த புக்கை படிச்சிருந்தா உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.